ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்க இங்க காலம் என்ன 1, இங்க ரோ என்ன ஆகுது 4. ஸோ வராது இல்லையா? இதுவே 2 into 1 வந்துட்டு 1 into 2 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எப்படி வந்திருக்கும்? 2 into 2 மேட்ரிக்ஸா வந்திருக்கும். சரியா? இதோ இங்க பார்த்தோம் இல்லையா? 2 into 3 இருந்துச்சுன்னா அந்த உல்டா 3 into 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வர மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? 2 into 2 மேட்ரிக்ஸா இருக்கும். அதுவே இங்க செக் பண்ணும்போது 6 into 2 இருக்கு மேட்ரிக்ஸ். ஆனா இங்க 6 into 3 இருக்கு. இங்க இங்கே 6 into 2 6 into 2 மேட்ரிக்ஸ் இருந்தா இங்க நமக்கு 6 into 2 மேட்ரிக்ஸ் சாரி 6 into 2 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். சரியா? ஸோ மேட்ரிக்ஸ் ஒன்று சேமா இருக்கணும். அதாவது ரோ அண்ட் காலம் சேமா இருந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தா அப்படியே ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஆனா வேற வேற ரோ அண்ட் காலம்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட்ல காலம் அண்ட் செகண்ட்ல ரோ செக் பண்ணணும். வர ஆன்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க காலம் ரோக்கும் செகண்ட்ல இருக்கிற ஒரு காலமுக்கும் ஏற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் வரும். சரியா? ஸோ அதுதான் இங்க நமக்கு சொல்லி காட்டிக்கிறாங்க. என்னது ஏ பி, அதாவது ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இது என்னது நமக்கு ரோ 2 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ இது 2 into 3 மேட்ரிக்ஸ். இது 3 ரோஸும் 2 காலமும் இருக்கு. ஸோ இதோடைய உல்டா மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க ஆன்சர் என்ன வரப்போகுது? 2 into 2 மேட்ரிக்ஸ் தான் வருது. ஸோ இது என்ன மேட்ரிக்ஸ்? இது 2 cross 2 மேட்ரிக்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல முக்கியமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷன் உள்ள எப்படி இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து ஒரு 347 into 28 இப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம்? 8 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பிளஸ் சைன் போட்டு திரும்பி அதால மல்டிப்ளை பண்ண அந்த ஆன்சரை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர வேல்யூவை ஆட் பண்ணுவோம். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1 into 2 அண்ட் 1 into 4 is 4. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 into 6. இதுல முக்கியமா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோட இருக்கிற A1 A1 அதாவது A11 அதோட மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் A12 ஓட A21. சரியா? அதாவது அதோடைய இப்போ A12 உடைய மல்டிப்ளிகேஷன் எது கூட இருக்கும்? A21 ஓட இருக்கும். அப்போ A13 ஓட மல்டிப்ளிகேஷன் எங்க இருக்கும்? A31 ஓட இருக்கும். அப்போ 3 எது கூட இருக்கும்? இங்க இருக்கும். அப்போ 1 into 4 is 4, 2 into 6 is 12 and 3 into 5 is 15. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4 plus 12 16, 16 plus 15 is 31 கிடைக்குதா? நெக்ஸ்ட் இங்க திரும்பவும் 4 into 4 into 4 16, then plus 2 into ஃபர்ஸ்ட் பண்றது என்னது? இந்த ஃபர்ஸ்ட் ரோட இது கூட பண்ணிட்டு எல்லா காலம்ல இருக்கிறதையும் இங்க இருக்கிற மேட்ரிக்ஸோட காலம் ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு தான் செகண்ட் இந்த காலமுக்கு போகணும். ஸோ 2 into 6 is 12 and 7 into 5 is 35. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 plus 12 28 plus 35 is 63 கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்க இருந்து திரும்பவும் அதே ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறத செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும் இப்போ. ஸோ இதை திரும்பவும் செகண்ட் காலமோட 1 into 8 8. ஸோ 2 into 2 4 and 3 into 3 9. ஸோ இங்க 8 plus 4 plus 9. 8 plus 4 12, 12 plus 9 21 கிடைக்குது. ஸோ 4 into 8 அதாவது செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட பண்றோம். ஸோ 4 8s are 32. அப்புறம் 2 into 2 இங்க 4 நமக்கு கிடைக்குது. அப்புறம் 7 3s are 21. ஸோ இது எல்லாத்தையும் அடிஷன்ல பண்ணும்போது இது ஒரு 25, இது ஒரு 32. ஸோ 57 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணிட்டு இது என்னது? I into A அப்படின்னு அர்த்தம். ஐனா என்ன? ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ். ஏங்கிறது ஒரு தனியா மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க 31 20. அதாவது இது கிடைச்ச ஆன்சரை தான் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிறது இது எடுத்திருக்காங்க. இது என்ன பேரும் கொடுக்கவே இல்லை இல்லையா? வந்ததை ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்திருக்காங்க. இது கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிருப்போம்? ஐ இன்டூ ஏன்னு அர்த்தம். இந்த மாதிரி பக்கத்துல எதுவும் கொடுக்காம ஐ ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிபிளிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இதுவே பிளஸ் மைனஸ் எல்லாம் கொடுத்துருந்தா அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னு அர்த்தம் இல்லையா? சரி, அப்போ 1 into 31 31. திரும்ப 0 into 63. 1 into 31 is 31. பிளஸ் என்ன பண்ணிடணும்? இங்க ஃபர்ஸ்ட் ரோல
ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 1 into 31 பண்ணியாச்சு. 0 into 63 ஆட் பண்ணணுமா? 0. நெக்ஸ்ட் 0 into 31 0. 1 into 63 is plus 63 வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இதே வேல்யூவை செகண்ட் ரோவோட பண்ண போறோம். ஸோ செகண்ட் காலமோட பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போ 1 into 21 21 0 into 57 plus 0. இங்க 0 into 21 0. 1 into 57 plus 57. So 0 plus 31 is 31 and 21 plus 0 is 21. 63, the answer 63. 57 plus 0 57. The answer வந்துருக்கு. ஸோ கொடுத்த ஆன்சர் என்னது? நமக்கு கிடைச்ச ஏவே திரும்பியும் கிடைச்சிருக்கு. இது கூட என்ன பண்ணா ஏ இன்டூ ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ். ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ்னா என்ன? இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கணும்னு அர்த்தம். இப்போ வந்து இங்க வந்து நான் 3 5 7 8 11 9 அப்புறம் 1 2 3 இந்த மாதிரி ஒரு 3 into 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். இது கூட வந்து இதை வந்து நான் ஏவா எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஏ இன்டூ ஐ என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இது என்னவா இருக்கும்? கண்டிப்பா இது என்ன மேட்ரிக்ஸோ அதே மேட்ரிக்ஸா தான் இதை போட்டுக்கணும். அப்ப இங்க வரும்போது என்ன பண்ணிருப்போம்? 3 8 3 5 7 கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் எழுதும்போது இந்த ஐ மேட்ரிக்ஸ் எப்படி இருந்திருக்கும்? 1 0 0 0 1 0 அண்ட் 0 0 1. ஸோ ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ்னா என்ன இருக்கும்? டயகனல் ஃபுல்லா ஒன்னா இருக்கும், மற்றதெல்லாம் ஜீரோஸா இருக்கும், எல்லாமே ஒன்னா இருக்கும் ஐடென்டிக்கல். இதுவே நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ 6 6 6 இல்லைனா வந்து 8 8 8 இந்த கிராஸ்ல டயகனல்ல ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு பார்த்துருப்போம். ஸோ இதுதான் என்னது நம்ம பார்க்குற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் அசோசியேட்டிவ் லா, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இதெல்லாம் வந்து நமக்கு சின்ன வயசு கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டே வருது தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா என்னது? நம்ம பிராக்கெட் இருக்கும், இதுக்குள்ள ஏ வந்து உள்ள ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளை ஆகும் இல்லையா? இப்பதான் பார்த்தோம். எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ்ன்னு பண்ணா எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் இன்டூ 2 2x மாறும். அதே மாதிரி தான் இது ஏ இன்டூ பி ஏபி அண்ட் ஏ இன்டூ சி ஏசி அப்படின்னு மாறி இருக்கு. இது டிஸ்ட்ரிபியூஷன். அசோசியேஷன் என்ன? பிராக்கெட் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஏ இன்டூ பிசி இருக்கு அப்படின்னா பிராக்கெட் சேஞ்ச் பண்ணும்போது என்ன இருக்கும்? ஏபிக்கு பிராக்கெட் வந்திருக்கும், சி தனியா வெளியே வந்திருக்கும். ஸோ அசோசியேட்டிவ்லாம் பண்ணும்போது ஏ இன்டூ பி இன்டூ சின்றது மல்டிப்ளிகேஷன்ல இன்க்ளூட் ஆகும்போது அசோசியேட்டிவ்லாம் நமக்கு செட் ஆகும். சரியா? ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன்ல அசோசியேட்டிவ்லாம் எப்பவுமே பாசிபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லயே வந்து என்ன இருக்கு? இந்த மாதிரி வெளியே சி இருக்கு அப்படின்னாலும் அதுவும் சி இன்டூ பி வரும், சி இன்டூ ஏ, அதாவது ஏசி அப்படிங்கிற ஏ தானே வச்சிருக்கோம். ஸோ அதனால சி உள்ள மல்டிப்ளை பண்ணுவாங்க, ஏசி அண்ட் பிசி அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஏவி நாட் ஜென்ரலி ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க? இங்க மல்டிப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணும்போது மட்டும். ஏன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து இப்போ 2 இன்டூ 3 மேட்ரிக்ஸ், எது ஏ மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் வந்து 3 இன்டூ 2 மேட்ரிக்ஸா இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்திருக்கும்? 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ்ல ஆன்சர் கிடைச்சிருக்கும். இதுவே பி அண்ட் ஏ இன்க்ளூட் பண்ணும்போது பி மேட்ரிக்ஸ் என்ன? 3 இன்டூ 2, எது பி மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 2 இன்டூ 3, எது ஏ மேட்ரிக்ஸ். நமக்கு ஃபார்முலால பார்த்த மாதிரி என்ன வந்திருக்கும்? ஆன்சர் ஃபர்ஸ்ட்ல இதுல வந்திருக்கிற ரோவும் இதுல இருக்க காலமும் வரும்போது இதுக்கு வந்த ஆன்சர் 2 x 2 வந்திருக்கும். ஆனா இதுக்கு வர ஆன்சர் 3 x 3 மேட்ரிக்ஸா வந்திருக்கும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்க? ஏபி ஜென்ரலி நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிஏ வந்து வேற மாதிரியான மேட்ரிக்ஸ் வரும். ஏபி பண்ணும்போது 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ் வந்ததுன்னா பிஏ பண்ணும்போது நமக்கு 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸா கிடைக்குது அப்படிங்கிறது இங்க ரிசல்ட்லயே இப்படியே மேட்ரிக்ஸை செக் பண்ணாமலே சொல்லலாம். ஸோ அதனால ஏபி அண்ட் பிஏ ஆர் நாட் ஈக்குவல். எப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது. அதுவே ஏ பிளஸ் பி அண்ட் பி பிளஸ் ஏ ஈக்குவல் ஆனா கண்டிப்பா ஈக்குவல். ஏன்னா இதுல இருக்க மேட்ரிக்ஸ் இங்க ஆட் பண்ணாலும் சரி, இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து இங்க ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? ஏ பிளஸ் பியும் பி பிளஸ் ஏவும் ஈக்குவல் தான். அது பிளஸ்ல வரும், மல்டிப்ளிகேஷன் வரும்போது வராது. சரியா? இஃப் ஏ பி பண்ணும்போது ஒரு 0 வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? ஒன்னு ஏ வந்து இல்ல பி வந்து கண்டிப்பா 0 இருக்கும். ஏவா 0 கண்டிப்பா 0 இருக்கும். சரியா? ஏதாவது ஒன்று 0 மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே என்ன இருக்கும்? 0 இருக்கும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இங்க மல்டிபிளிகேஷன் இன்க்ளூட் பண்ணும்போது 1 இன்டூ 31 is 31 வந்துச்சு. ஆனா 0 இன்டூ 63 என்ன வந்தது? 0 தானே வருது. அப்போ இங்க எல்லாமே 0 வந்ததுன்னா 0 இன்டூ 31 is இங்க 0 வந்திருக்கும். 0 இன்டூ 63 is 0. அப்போ 0 பிளஸ் 0 is 0ன்னு கொடுத்துருப்போம். ஆன்சர் ஃபுல்லாவே 0ல வந்திருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சம். இந்த எக்ஸாம்பிள் சம்ல ஏதோ ஒரு டிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஎஸ் அப்படின்னு கொடுத்தது ஏபிக்கு ஜென்ரலா கொடுக்கும் மாதிரி இதுல டி அண்ட் எஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டி இன்டூ எக்ஸ் எஸ்ன்னு அர்த்தமா? இது எஸ்
and t. S and t multiplication include பண்ணும்போது 3 into 1 is 3. 4 into 5 is plus 20. இங்க 0 into 1 is 0. அங்க 2 into 5 is plus 10. அதே மாதிரி திரும்பவும் காலம்ல 3 2s are 6 plus 4 zeros are 0. காலம் பண்ணி வச்சிடாதீங்க. காலமோட எது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் பண்ணும்போது செகண்ட் நம்பர்ல பண்ணணும். சரியா? இப்போ 0 into 2 பண்ணும்போது 0 and 2 into 0 பண்ணாலும் 0. ஸோ வர ஆன்சர் 2 plus 20 plus 3 is 23. 0 plus 10 is 10. 6 plus 0 is 6. 0 plus 0 is 0. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். இந்த ஆன்சரும் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா டிஎஸ் அண்ட் எஸ்டி ஆர் நாட் ஈக்குவல். சரியா? இதுதான் மல்டிபிளிகேஷன்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ 0 எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 0 மேட்ரிக்ஸ்ல எங்கேயாவது 0 வருது அப்படின்றது ஏபி மேட்ரிக்ஸ்ல இங்க 0 தொடர்ந்து வருதா? இப்போ a into 2, ஸோ 1 into 2 2, தென் 1 into 2 is -2. இங்க -2 இருக்கு. அதே மாதிரி இங்க 0 into 2 0, இங்க 0 into -2 -0 முடிஞ்சா. நெக்ஸ்ட் 1 into 3 is 3 and 1 into -3 is -3. இங்க 0 into 3 is 0 and 0 into -3 is -0. மைனஸோ பிளஸோ, 0க்கு மட்டும் மைனஸ் பிளஸ் கிடையாதுன்றதுனால எப்படி இருந்தாலும் 0 தான். ஸோ இங்க நம்ம கிடைச்சிருக்கிறது என்னது? 2 minus 2 is 0, 3 minus 3 is 0, 0 plus 0 is 0, இங்க 0 plus 0 0. ஸோ வர ஆன்சர் 0 வருது. சரியா? இப்போ இங்க ஏ பி நெசசரியா 0 இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா 0 மேட்ரிக்ஸா இருந்தா பண்ணும்போது 0 வந்திருக்கும். ஆனா கண்டிப்பா 0 இருக்க சான்ஸ் இருக்கானா அப்படின்னு சான்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஏபியில எந்த நம்பர் எப்படி வந்தாலும் சரி, உள்ள இருக்கிற நம்பர் தான் என்ன டிசைட் பண்ண போகுது, வர ஆன்சரை டிசைட் பண்ண போகுது. சரியா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்த மேட்ரிக்ஸை அப்படியே தலை திருப்பி எழுதுறது தான் என்னது டிரான்ஸ்போஸ். அப்போ இப்போ 2 into 3 மேட்ரிக்ஸை 3 into 2 மேட்ரிக்ஸா எழுதுறது. இப்போ ரோஸ் எல்லாம் காலம் ஆயிடும், காலம் எல்லாம் ரோஸா மாறிடும். காலம்னா என்னது? இது காலம் இல்லையா? அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா 2 5 அப்படின்றத காலம்ல ரோவா எழுதுவோம். அப்போ 4 and 3 அதை 4 and 3 ரோவா எழுதிட போறோம். ஸோ 7 and 1ன்ற காலமை 7 1ன்றது காலமை ரோவா மாற்றி எழுதுறோம். சரியா? இதுதான் என்னது மேட்ரிக்ஸ் உடைய டிரான்ஸ்போஸ். ஸோ இதுல சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணாலும் சரி, வர ஆன்சர் ஈக்குவலாக தான் வரப்போகுது அப்படின்றது. அதுவும் மல்டிப்ளிகேஷனுக்கும் அது அப்ளிகபிளா இருக்கும். ஆனா மல்டிபிளிகேஷன் அப்ளிகபிள் பண்ணும்போது, டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது, இப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2 into 3 அண்ட் பி மேட்ரிக்ஸ் வந்து 3 into 2வா இருக்கும்போது இந்த மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணா நமக்கு கிடைக்க போறது என்னவோ 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைச்சிருக்கும்? 2 cross 2 தான். ஏன்னா 2 cross 2னா 2 3 5 7 இப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணா என்ன இருக்கும்? 2 3 5 7 இப்படி மாறி இருக்கும். காலம் எல்லாம் ரோவா காலமா இருந்தாலும் 2 into 2 மேட்ரிக்ஸா தான் இருக்க போகுது. ஆனா மல்டிபிளிகேஷன் இன்க்ளூட் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்போஸ் இங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இது எப்படி இருக்கு? a into b ஹோல் பவர் m எடுத்துட்டு வந்தோம்னா a பவர் m into b பவர் m அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ல எடுத்துட்டு வரும்போது இங்க மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்போஸ் உள்ள வருது அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம a into b-யும் b into a-யும் மேட்ரிக்ஸ் வேற வேற வரும்னு பார்த்துருக்கோம். அதே தான் இங்க. ஆனா a கிராஸ் b அப்படின்றதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும், மொத்தமா மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, இல்ல டிரான்ஸ்போஸ் உள்ள எடுத்துட்டு வந்து பண்ணணும் அப்படின்னா இங்க பி கிராஸ் ஏவா மாத்தணும். அப்போ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸா மாத்தணும்னா கரெக்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? ஸோ என்ன ஆயிருக்கும்? இந்த பி டிரான்ஸ்போஸ் அப்படின்றது என்னது? இது பி மேட்ரிக்ஸ், இது ஏ மேட்ரிக்ஸ் இல்லையா? பி டிரான்ஸ்போஸ் என்ன வந்திருக்கும்? 2 into 3 மாறி இருக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வந்திருக்கும்? 3 into 2 வந்திருக்கும். ஸோ வர ஆன்சர் எப்படி வந்திருக்கும்? 2 cross 2 மேட்ரிக்ஸா நமக்கு கிடைச்சிருக்கும். சரியா? அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ்ன்னு பண்ணா என்ன வரும்? ஏ தான் வரப்போகுது. இப்போ 2 3 5 7ங்கிற மேட்ரிக்ஸை நான் மாத்துறேன் அப்படின்னா 2 3 5 7ஆ இருக்கும். சரியா? இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸ். அதாவது 2 2 5 3 7ஆ இருந்துச்சு.
அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்க மாத்திருக்கேன். இது திரும்பி டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன வந்துடுச்சு, 2537 நமக்கு கிடைச்சிருச்சா. ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ். இதே வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் உடைய ஏதோ ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, அந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸை உள்ள கொண்டு வந்தாலும் சரி, நமக்கு வர ஆன்சர் என்ன இருக்கும், சேமா தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கறது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சம் தான் இந்த எக்ஸாம்பிள் சம் என்ன பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நான் அந்த மேட்ரிக்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லும் போதே அது எப்படி வருது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அதுக்கான ஒரு ப்ரூஃப் சம் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம் வேணும்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, மேட்ரிக்ஸ் உடைய இன்வர்ஸ் இதெல்லாம் வந்து டிட்டர்மினன்ட் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் உடைய அடுத்த சாப்டர் இல்லையா, உங்களுக்கு அந்த சாப்டர் 4th சாப்டர் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கலாம். சரியா, ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் இதோடைய எக்ஸசைஸ் சம்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.